என்ன நம்ப முடியவில்லையா? ஜோசியர் நீலமேகம் கூறியதை அட்சரம் பிசகாமல் அப்படியே சொல்லி, நாளை கல்யாணமாகி அந்த பெண் உங்கள் அகத்திற்கு வந்தால் எல்லாமே அபசகுணமாக மாறிவிடும், அமங்கலமாக மாறிவிடும். உண்மைக்கு புறம்பாக பேச எனக்கு மனமில்லை. அந்த பெண் ஆண்டாள் திருமணம் செய்து எந்த அகத்திற்கு செல்கிறாளோ அந்த அகத்தில் நிச்சயம் ஒரு மரணம் சம்பவிக்கும். திருமணத்திற்கு பின் கணவனும் மனைவியும் தாம்பத்தியத்தில் ஈடுபட்டால் கணவன் உயிர் துறக்க நேரிடும். அந்த பெண் ஆண்டாள் விதவையாகி விடுவாள். இதனை தாம்பத்திய தோஷம் என்று சொல்லலாம். உங்கள் மகனுக்கு அந்த ஆண்டாள் மனைவி ஆனாள், நீங்கள் நிச்சயம் உங்கள் மகனை இழக்க வேண்டியிருக்கும். சுதர்சனம், உங்கள் மகளை எங்களுக்கு எல்லா விதத்திலும் பிடித்திருக்கிறது. ஆனால் இந்த கல்யாணம் என் மகனின் உயிருக்கே ஆபத்தாக இருக்கும் என்றால் நான் மட்டும் இல்லை, எந்த பெற்றோருமே சம்மதிக்க மாட்டார்கள். இப்போது புரிந்ததா ஜோசியர் உங்களை ஏன் பார்க்காமல் தவிர்த்தார் என்று? இந்த தோஷத்தை அவர் தன்வாயால் உங்களிடம் சொல்ல விரும்பவில்லை. ஆதலால் உங்கள் மகள் ஆண்டாளுக்கு மாப்பிள்ளை தேடி மேலும் மேலும் அவமானப்படாமல் அவளை உங்களுடனே வைத்துக் கொள்வதுதான் உங்களுக்கு நல்லது. இது என்ன கொடுமை, இது என்ன கொடுமை பெருமாளே! உங்களுக்குள்ளேயே புன்னகைத்துக் கொண்டிருக்கிறீர்கள்? இல்லை, நீ பாடிய பாசுரத்தை எண்ணி பார்த்தேன். மகிழ்ச்சியாகவும் இருக்கிறது, ஆச்சரியமாகவும் இருக்கிறது. அதனால்தான் உறங்காமல் விழித்திருக்கிறீர்களா? உறக்கம் என்பது அடியனுக்கு மட்டும் உரித்ததல்ல. நீயும் தான் உறங்காமல் இருக்கிறாய். என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? தளிகை அறையில் எல்லாவற்றையும் பங்கீடு செய்துவிட்டு வருகிறேன். நாளை காலையில் கோயிலில் கருட சேவை நடக்க இருக்கிறது. அதற்காக பூமாலையும் தொடுத்து வைத்துவிட்டு வருகிறேன். ஆமாம், அதிகாலையில் எழுந்து கொள்ள வேண்டும். என்ன அப்படி பார்க்கிறீர்கள்? நம்மிடையே ஒரு சில கருத்து வேறுபாடு, இடைவெளி இருந்தாலும் பல விஷயங்களில் ஒருமித்த சிந்தனையும் செயல்பாடும் இருக்கிறது, ஒற்றுமையும் இருக்கிறது. எல்லாம் அந்த பெருமாளின் கடாட்சம். எதை பற்றி சொல்கிறீர்கள்? போஜனத்தில் மட்டும் இல்லாமல் பாசுரத்திலும் உன்னிடம் நல்ல தேர்ச்சி தெரிகிறது. குரலில் இனிமை, கனிவு, பக்தி சிரத்தை எல்லாமே கலந்துள்ளது. ஆத்மார்த்தமாகவும் இருக்கிறது. உனக்கு பாசுரம் தெரியும் என்பதே எனக்கு தெரியாது. மிகுந்த ஈடுபாட்டுடன் சேவித்தாய். பின் ஏன் இதுவரை தெரியாதது போல் இருந்தாய்? எப்போது பயின்றாய் பாசுரங்களை? பொதுவாக ஒரு பெண் புக்ககத்திற்கு செல்லும் முன் அங்குள்ளவர்களின் பழக்க வழக்கங்கள், பிடித்தது பிடிக்காதது என்பதெல்லாம் தெரிந்திருக்க வேண்டும். குறிப்பாக தனக்கு அகத்துக்காரராக வருபவரை பற்றி நன்றாக தெரிந்திருக்க வேண்டும். என்னை பொறுத்தமட்டில் நீங்கள்தான் என் வருங்கால கணவர் என்று தெரிந்ததும் உங்களுக்கு பிடித்தவைகளை நானும் தெரிந்து கொள்ள விரும்பினேன். பாசுரங்களின் அர்த்தம் புரிந்தும் புரியாமல் இருந்தாலும் ஒரு ஈடுபாட்டை ஏற்படுத்திக் கொண்டேன். அதுவும் நீங்கள் அந்த பாசுரங்களை சொல்லும் போது அதில் சுவை கூடத்தான் செய்கிறது. எப்போதிருந்து இந்த ஈடுபாடு ஏற்பட்டது? என்று நீங்கள் நம் கல்யாணத்திற்கு சம்மதம் தெரிவித்தீர்களோ அன்றிலிருந்தே. உங்களுக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காது என்பதை தெரிந்து கொள்வதிலிருந்து
நீங்கள் மிகவும் விரும்பி ஆதரித்து பரப்பிக் கொண்டிருக்கும் பாசுரத்தையும் கற்க ஆரம்பித்தேன். கல்யாணத்திற்கு பிறகும் நீங்கள் உறங்கிய பிறகு பாசுரங்களை படித்துக் கொண்டுதான் இருக்கிறேன். அப்படியா? ஆமாம் சுவாமி. அது உங்கள் மீது நான் கொண்டுள்ள அன்பு, பாசம், மரியாதை, மதிப்பு, பிரமிப்பு, உவகை எல்லாவற்றின் எடுத்துக்காட்டாகும். அடியேன் கூட கல்யாணமே செய்து கொள்ள வேண்டாம் என்றுதான் இருந்தேன். பகவான் ஏன் இந்த பந்தத்தை ஏற்படுத்துகிறான் என்று எண்ணியதுண்டு. ஆனால் இதன் மூலமாகவும் ஒரு சத்விஷயத்தை வெளிப்படுத்தத்தான் இந்த பந்தம் என்பது இப்பொழுது புரிகிறது. பாசுரம் மூலம் நம்மிடையே ஒரு அந்யோன்யத்தை ஏற்படுத்தி இருக்கிறான். உங்களுடைய உள்ளுணர்வை இப்பொழுதுதான் புரிந்து கொள்கிறேன். அன்று உங்களுக்கு கொடுத்த வேஷ்டியை கோவிந்தன் உடுத்தியதால் ஏற்பட்ட விவாதத்தில் என் கருத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ளாமல் மாற்று கருத்து தெரிவித்த போது ஒருவேளை உங்களுக்கு என்னை பிடிக்கவில்லையோ என்று கூட எண்ணினேன். ஆனால் உங்கள் அடிமனதில் என்னை பற்றி நீங்கள் வைத்துள்ள அபிப்பிராயம் மிகவும் ஆறுதலாக இருக்கிறது. உள் ஒன்று வைத்து புறம் ஒன்று பேசும் பழக்கம் அடியேனுக்கு கிடையவே கிடையாது. மனதில் பட்டதை பட்டவர்த்தனமாக சொல்வதுதான் அடியேனின் குணம். இப்படிப்பட்ட ஒரு உத்தம புருஷரை அகத்துக்காரராக அடைய நான் கொடுத்து வைத்திருக்க வேண்டும். எல்லாம் அந்த பரந்தாமனின் செயல். உன்னை போன்ற ஒரு குணவதியை நான் பாணிகிரகணம் செய்து கொள்ள வேண்டும் என்பதுதான் அவன் இச்சை. அதனால் அடியேனை போற்றுவதை நிறுத்திவிட்டு அந்த ஆதிதேவனுக்கு நன்றி செலுத்துவோம் பாசுரத்தின் மூலமாக. ஐந்தும் ஐந்தும் ஐந்துமாகி ஐந்தும் ஐந்தும் ஐந்துமாகி அல்லவற்றுள் ஆயுமாய் அல்லவற்றுள் ஆயுமாய் ஐந்தும் மூன்றும் ஒன்றுமாகி ஐந்தும் மூன்றும் ஒன்றுமாகி நின்ற ஆதிதேவனே நின்ற ஆதிதேவனே ஐந்தும் ஐந்தும் ஐந்துமாகி ஐந்தும் ஐந்தும் ஐந்துமாகி அந்தரத்தணைந்து நின்று அந்தரத்தணைந்து நின்று ஐந்தும் ஐந்துமாய் நின்னை ஐந்தும் ஐந்துமாய் நின்னை யாவர்காண வல்லரே யாவர்காண வல்லரே. அது என்னவோ ஆச்சாரியர் இப்போதெல்லாம் கோயிலுக்கு போவதையே குறைத்துக் கொண்டு விட்டார். பல பேர் கேட்கிறார்கள், ஆச்சாரியரின் காலட்சேபம் எப்போது இருக்கும் என்று. என்ன செய்வது? நம் ஆச்சாரியர் திருவுள்ளம் பற்றினால் அல்லவோ இதற்கு விடை கிடைக்கும். சுவாமி, அடியேனுக்கு என்ன தோன்றுகிறது என்றால், கோயிலின் நிர்வாகத்தின் மீது ஆச்சாரியருக்குள்ள மனத்தாங்கல் நீங்கும் வரை தாங்களே பகவத் கதைகளை கோயிலில் கதா காலட்சேபம் செய்யலாமே. வரும் சேவார்த்திகளுக்கும் அது பயனுள்ளதாக இருக்கும். நல்ல காரியங்கள் செய்வதில் என்றும் தயங்கக்கூடாதுதான். இருப்பினும் ஆச்சாரியர் நெடுங்காலமாக செய்து வந்த காலட்சேபத்தை அவரின் ஸ்தானத்திலிருந்து அடியேன் செய்ய மனம் ஒப்பவில்லை. தாங்கள் சொல்வதை அடியேனும் ஏற்றுக்கொள்கிறேன். ஏதோ ஒரு ஆதங்கத்தில் தங்களிடம் வேண்டிக் கொண்டேன். அதனால் என்ன? பாதகமில்லை. நல்ல விஷயத்தைத்தானே வேண்டினீர். பல நல்ல காரியங்களை நினைத்த மாத்திரத்தில் இப்போதெல்லாம் கோயிலில் செய்ய முடிவதில்லையே. சரியாகச் சொன்னீர்கள். முன்பெல்லாம் பாடசாலை மாணவர்களே நம் ஆச்சாரியரின் ஆக்ஞை என்று கோயிலை சுத்தப்படுத்துவது, செடிகள் பராமரிப்பு செய்வது என்று உகப்போடு செய்வார்கள். ஆனால் பாருங்கள், புதிதாய் வந்திருக்கிறாரே ஒரு மகானுபாவர், அதான் அணியரங்கர். அவர் பாடசாலை மாணவர்களையும் விட்டு வைக்கவில்லை. அவர்களிடமும் ஏதோ முகத்தை காட்டியிருக்கிறார். பாவம், அவர்களும் வருவதை நிறுத்திவிட்டார்கள். என்ன செய்வது? யார் பூனைக்கு மணி கட்டுவது தெய்வவாரி? போன மாதம் தேர் திருவிழா அன்று பாருங்கள், 2-3 இடங்களில் தேர் சக்கரம் சுழல்வதற்கே பெரும்பாடு பட்டிருக்கிறார்கள். ஒருவர் கையில் பெருத்த காயம் வேறு ஏற்பட்டுள்ளது. திருவிழாவிற்கு 1 மாதம் முன்பே இது பற்றி யோசித்திருக்க வேண்டாமா? அது மட்டுமல்ல, தேர் முட்டுக்கட்டை கூட புதிதாய் செய்ய வேண்டாம் என்று கூறிவிட்டார். தேர் வலம் வந்து முடிவதற்குள் ஒரு முட்டு கொடுக்கும் கட்டை முறிந்தே போய்விட்டது. இதற்கெல்லாம் என்றுதான் விடிவு காலம் வருமோ? பெரிய நம்பிகளே, விடிவு காலம் வருமோ வராதோ என்று தெரியாது. ஆனால் இதற்கெல்லாம் காரணகர்த்தா அதோ வந்து கொண்டிருக்கிறார். என்ன பெரிய நம்பிகளே, என்ன சொல்கிறார் தெய்வ வாரியார்? ஒன்றுமில்லை. குடும்ப விஷயமாகவும் கோயில் வளர்ச்சி பற்றியும் பேசிக் கொண்டிருந்தோம். ஓ, குடும்ப விஷயம் என்றதும் என் ஞாபகத்துக்கு வந்தது. உமது குடும்பம்
அளவில் மிகவும் பெரிதாகிக் கொண்டே போகிறது போலிருக்கிறதே. புரியவில்லை? மாரநேர் நம்பியை மானசீக சகோதரனாகவே ஏற்றுக்கொண்டீராமே. ஓ, அதை பற்றி சொல்கிறீர்களா? சக வைஷ்ணவருக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலை என்று வரும்போது கேள்விப்பட்டேன், எல்லாம் கேள்விப்பட்டேன். மாரநேர் நம்பியின் குடும்பம் முழுவதும், ஏன் அவன் ஊரான புராந்தகத்தில் உள்ளவர்கள் அனைவருமே இப்போது சொந்தமாகிவிட்டார்கள் போலிருக்கிறதே. உமக்கு ஒரு இக்கட்டு என்றால் அந்த புராந்தகமே திரண்டு வந்துவிடும் என்று சொல்லுங்கள். தாங்கள் என்ன சொல்ல வருகிறீர்கள்? அடியேன் ஒன்றும் சொல்லவில்லை. நடந்தது உங்கள் தனிப்பட்ட விஷயம், உங்கள் குடும்ப விவகாரம் என்றே சொல்லலாம். அதிலெல்லாம் அடியேன் கருத்து கூற விரும்பவில்லை. ஆனால் தெய்வவாரி, உங்களிடம் நான் ஒன்றை தெரிவித்தே ஆக வேண்டும். ஏதோ பெரிய நம்பிகள் அந்த மாரநேர் நம்பியை மானசீக சகோதரனாக ஏற்றுக்கொண்டதற்காக இனி அவனுக்கெல்லாம் எந்த தடையும் இல்லை என்று நினைத்து மாரநேர் நம்பியை கோயில் கர்ப்ப கிரகம் வரை அழைத்து வந்து விடாதீர்கள். பெரிய நம்பிகள் ஏற்றுக்கொள்ளலாம் அவனை மானசீக சகோதரனாக, ஆனால் ஊர் ஏற்றுக்கொள்ளாது. கோயில் கட்டுப்பாடு எனக்கு மிகவும் முக்கியம். அடியேன் சொல்வது உமக்கு விளங்குகிறதா? மானசீக சகோதர உறவெல்லாம் பெரிய நம்பிகளின் அகத்தில் இருக்கட்டும், கோயிலுக்குள் வேண்டாம். மாரநேருக்கும் நன்றாக புரிந்திருக்கும், கூறிவிடுங்கள். அதற்கு முன்பு நீங்களும் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். பார்த்தீரா தெய்வவாரி, ஆச்சாரியரே ஒசத்தியாக பேசுகின்ற ஒரு விஷயத்தை இவர் எப்படி தாழ்த்தி பேசுகிறார் என்று. இதைப்போல் சிலர் இருப்பதால் தான் ஒட்டுமொத்த சம்பிரதாயத்திற்கும் கெட்ட பெயர் வந்து விடுகிறது. என்ன செய்வது பெரிய நம்பிகளை? இந்த அணியரங்கர் போன்றவர்களை திருத்த முடியாது. அவர்கள் அப்படித்தான் இருப்பார்கள். தவறான கண்ணோட்டத்தில் தான் பார்ப்பார்கள். எதை செய்தாலும் தவறு சொல்வதற்கென்றே ஒரு கோஷ்டி இருக்கும். மற்றவர்கள் சொல்வதற்கெல்லாம் செவி சாய்க்காமல் நாம் செய்ய வேண்டிய நற்காரியங்களை செய்து கொண்டிருக்க வேண்டியதுதான். அதுபடி நீர் செய்த காரியம் ஓர் ஒப்பற்ற காரியம்தான். உமக்கு தெரியாது, பாருங்கள், பின்னாளில் காரியத்தை அனைவரும் கொண்டாடத்தான் போகிறார்கள். அதை எல்லோரும் பார்க்கத்தான் போகிறார்கள். இந்த அணியரங்கர் சொன்னதை நினைத்து மனதை சஞ்சலப்படுத்திக் கொள்ளாதீர்கள் பெரிய நம்பிகளே. ஆச்சாரியரையும் அந்த அரங்கனையும் பூரணமாய் திருப்திப்படுத்தி இருக்கிறீர். அதை நினைத்து சந்தோஷப்படுங்கள். சரி, நேரமாகிறது. அடியேன் கோயிலுக்கு புறப்பட வேண்டும். இல்லையேல் அதற்கும் அணியரங்கர் ஏதாவது குறை சொல்வார். சரி, வருகிறேன். என்ன தஞ்சா, நேற்று வரை பிரகாசமாக இருந்த உன் முகம் இப்பொழுது களையிழந்திருக்கிறது. வாட்டம் இருக்கத்தானே செய்யும். நீங்களோ திருப்புட்கொழிக்க கிளம்பிக் கொண்டிருக்கிறீர்கள். பிரிவினால் விளையும் சோகத்தை மறைத்துக் கொள்ளும் வித்தை எனக்கு தெரியாது. உங்களைப் போல ஞானி இல்லை நான். தஞ்சா, வாழ்க்கை என்றால் அப்படித்தான் இருக்கும். சுகம் துக்கம் இரண்டும் மாறி மாறித்தான் வரும். துக்கத்தை அனுபவித்தால்தான் சுகத்தின் அருமை தெரியும். கூடவே இருந்தால் சலித்துவிடும், சகிப்புத்தன்மை குறைந்து போய்விடும். என்ன ராமானுஜா அப்படி பார்க்கிறாய்? வாழ்க்கையின் தத்துவத்தை பற்றி இவ்வளவு தெளிவாக பேசுகிறீர்களே, அதைத்தான் ஆச்சரியமாக பார்க்கிறேன். புரிகிறது. திருப்புட்குழிக்கு நீ போகிறேன் என்றதும் போகக்கூடாது என்று ஒற்றை காலில் நின்றவள் நான்தான்.
அன்று அப்படி பேசிவிட்டு இன்று தத்துவத்தை வாரி இறைக்கிறேன் என்று பார்க்கிறாயா? காலம் அனைத்தையும் கற்றுக் கொடுக்கும். கூடிய விரைவில் தஞ்சாவும் அதை புரிந்து கொள்வாள். சரி, அது இருக்கட்டும். இதில் பருப்பு பொடி இருக்கிறது, இதில் கொத்தமல்லி பொடி, மற்றும் இதில் கருவேப்பிலை பொடி. ஏனம்மா உங்களுக்கு வீண் சிரமம்? அங்கே திருக்கச்சி நம்பி சுவாமிகள் அடியேனை நன்றாக கவனித்துக் கொள்கிறார். விதவிதமான பதார்த்தங்கள் கிடைக்கிறது. ஓரிரு மாதங்களில் ராமானுஜன் ஆகிவிடுவேன் என்று எண்ணுகிறேன். இருந்தாலும் நீங்கள் கொடுத்தவை அனைத்தையும் அடியேன் எடுத்துச் செல்கிறேன். அடியேனுக்காக அல்ல, திருக்கச்சி சுவாமி அவர்கள் அடியேனை பார்த்து பார்த்து கவனித்துக் கொள்வதால் அவருக்கு நாம் ஏதேனும் கொடுக்க வேண்டாமா? ஆனால் திருக்கச்சி சுவாமிகளோ பெரிதாக எதுவும் உட்கொள்வதில்லை, மோர் பருகுவதைத் தவிர. கேட்டால் தேவைகளை குறைத்துக் கொள்ள வேண்டும் என்பார். அவர் தளிகை செய்வதை அவர் விரும்பி உட்கொள்ளாவிட்டாலும் அடியேன் கொடுத்தால் அதற்காகவாவது எடுத்துக்கொள்வார். தஞ்சா, அன்று செய்திருந்தாயே, மிகவும் ருசிகரமாக இருந்ததே, அதற்கு என்ன பெயர்? எது என்று சொல்லாமல் என்ன பெயர் என்றால் எப்படி புரிந்து கொள்வது? மாங்காய் தொக்கு. அதை அவசியம் செய்து கொடு. யாருக்கு? அதுவும் திருக்கச்சி நம்பி சுவாமிகளுக்கா? இல்லை, அடியேனுக்கு. நன்றாக செய்திருந்தாய். அவள் எந்த ஆணை திருமணம் செய்து கொண்டாலும் அவனோடு சேர்ந்தால் அவளுடைய கணவன் உயிரோடு இருக்க மாட்டான். இப்போ சமுத்திரக்கனி இயக்கிட்டு இருக்கும் அப்பா திரைப்படத்துல சசிகுமார் ஒரு முக்கியமான கதாபாத்திரத்துல நடிச்சிருக்காரு.